தசம பாகம் கண்டிப்பாக நாம் கொடுக்க வேண்டும். அதுவும் கட்டாயமாய் நாம் கொடுக்க வேண்டும் என்று கிடையாது. ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தசமபாகம் கண்டிப்பாக கொடுக்கணும், கட்டாயமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டை இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நியாயப்பிரமாண விதிகளில் தசமபாகம் கண்டிப்பாக கொடுக்கணும், 10% புரியுதுங்களா? அது மோசே இஸ்ரவேலர்களுக்கு அந்த மாதிரியான காரியங்களை கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் புதிய உடன்படிக்கையினாலே நியாயப்பிரமாண விதிகளை முடிந்து சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று அவர் தன் ஜீவனை விட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். புரியுதுங்களா? புதிதான உபதேசத்தை நமக்கு கற்றுத்தந்தார். அப்போ பாருங்கள், ரோமருக்கு எழுதிய நிருபம் 9வது அதிகாரம் 4வது வசனம், அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே அப்படிங்கிற வசனம் இருக்கிறது. அப்போ இவைகளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாடு நிழல் என்றால் புதிய ஏற்பாடு நமக்கு நிஜம். புரியுதுங்களா? வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு உண்டா அப்படின்னா இல்லை. அப்போ எல்லாத்தையும் கடைபிடிக்கிறீங்க, வாக்கு தத்தத்தை கொண்டு வர்றீங்க, தசமபாகத்தை கொண்டு வர்றீங்க. அப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்தால் ஆடு பலி செலுத்துகிற வேலையெல்லாம் அதையும் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ண முட்டீங்க? இதெல்லாம் சொன்னால் தான் நீங்கள் சம்பாத்தியம் பண்ண முடியும். அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொன்னார், விசனமாய் அல்ல கட்டாயமாய் அல்ல, மனம் ஊர்ந்து கொடுக்குறவன் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். உன்னை நேசிக்கிறப்போ பிறனை நேசி, அவ்வளோதான். எனக்கு இருக்கிறது அவங்களுக்கு இருக்கணும், ஏழைக்கு இருக்கணும், தரித்திரத்துக்கு கொடுக்கணும். இதுதான் ஆண்டவர் உபதேசம். அந்நியராக இருக்கிறவங்களை சேர்த்து கொள்ளணும், இவ்வளவுதான். தட்ஸ் இட். சும்மா போட்டுட்டு தசமம் பார்த்து பிடிச்சிங்கன்னா 1000 பிடிக்கணும், எல்லாத்தையும் பிடிக்கணும். புரியுதுங்களா? ஆடு மாடு வெட்டுறது, பலி செலுத்துறது, தகன பலி செலுத்துறது, அதுக்கேற்றாக்க வவ்வாலை திங்கப்படாது, பன்னிக்கிரி திங்கப்படாது, எல்லா முறைகளும் இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் வந்து குழந்தை பெற்றிருக்கா அப்படின்னு சொன்னால் அவள் தீட்டுள்ள 1 மாதத்துக்கு ஆலயத்துக்குள்ளே வர முடியாது. அப்படி இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்குது. அடிக்கு அடி, உதைக்கு உத, கண்ணுக்கு கண்ணு. ஆனால் அந்த நியாயப்பிரமாண விதிகள் எல்லாம் மாற்றி அமைத்து சில காரியங்களை பண்ணாங்க. வேசியை வந்து செய்தான்னு சொன்னால் அவளை கல்லையிருந்து கொள்ள கடவுன் இருக்கு. அப்படி நம்ம செய்கிறோமா? ஆண்டவர் புதிய உடன்படிக்கை கொடுத்தார். நீங்கள் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுதேன், ஒரு பெண்ணை நீ இசையோட பார்த்தோன்னா அவளோடு கூட இருந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். புரியுதுங்களா? ஆமாம், இந்த கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது, அந்த கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஆச்சாரமாக இருந்திருக்கு. அந்த முறைமைகள் எல்லாம் மாற்றி அமைத்து உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசி என்கிற ராஜரீக பிரமாணத்தை நமக்கு தந்துட்டார். புரியுதுங்களா? 10ல் 1 பங்கு இல்லை, 10 பங்கும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. உனக்கு இருக்கிறதை விட்டு தரித்திரனுக்கு கொடு அப்படின்னு தான் சொல்லிட்டார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். புரியுதுங்களா? அது யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி தசமபாகம் என்ன எதுக்காக கொடுக்க சொன்னாங்க? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாக காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வாருங்கள் அப்படின்னாரு. அப்போ ஆலயத்துக்குள்ளே சாப்பாடு ஆகாரங்கள் எல்லாம் உண்டாயிருக்கும்படி, புரியுதுங்களா? ஏழை எளியவங்களுக்கெல்லாம் போஷிக்கிறதுக்கு தான் அந்த ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாக காணிக்கைகளே கொண்டு வாங்க அப்படின்னாரு. புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் பைப்பில் போட்டு வைக்கிறதுக்கும் நீங்கள் உங்கள் பகுமானமாக இருக்கிறதுக்கு தசமபாகத்தை எடுத்தீங்கன்னா அது வேதத்தின்படி தவறு. புரியுதுங்களா? ஒரு காரியம் வேணும் அப்படின்னா நம்ம சபைக்கு சார்ந்து இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். தசமபாகத்தை வச்சு உருட்டக்கூடாது. எந்த காரியமும் கட்டாயமாக இல்லை. புரியுதுங்களா? தசமபாகம் மோசே பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட காரியம். அப்போ இதை இங்கே வந்துக்கிட்டு செலுத்தினீங்கன்னு சொன்னால் 1000 செலுத்தணும். ஆடு மாடையும் பலி செலுத்தணும், பலிப்பீடம் வைக்கணும், பலிப்பீடத்தில் அறுக்கணும், ஆட்டை புறாவை இது பண்ணணும், பாவத்துக்கு காரியங்கள் எல்லாம் கோழி ஈழி எல்லாத்தையும் தலையில் வச்சு இந்த மாதிரி நிறைய முறைமைகள் இருக்குது. அப்போ ஒன்றை கடைப்பிடிச்சா 1000 கடைப்பிடிக்கணும். ஆண்டவர் அதெல்லாம் தகர்த்தெறிந்தார். கரை திரை பிழைகளை எல்லாத்தையும் வெற்றி சிறந்து சிலுவையில் வெற்றி சிறந்து அவருடைய ரத்தம் பூமிக்குள்ளே விழுந்தது. கிருபையினால இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிரேஸ் டைம் தான். ஒன் டே இன்னைக்கு இருக்கிற அப்படின்னா அது அவருடைய கிருபை தான். புரியுதுங்களா? கிரேஸ் பீரியட். ஒவ்வொரு நாளையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு ஒரு அப்டேட், ஒவ்வொரு நியூ வேர்ஷன். புரியுதுங்களா? அதனால் சும்மா போட்டுக்கிட்டு நீங்கள் பணம் உங்கள் வயிற்றுக்குள்ளே போடுறதுக்கு உங்கள் பானவை நிறையிறதுக்காக நீங்கள் சொல்கிறதுங்கிறது வந்து ஏற்புடைய காரியம் இல்லை. அது தசம்பாக திருட்டு. புரியுதுங்களா? இல்லாத திருட்டு, நூதன திருட்டு அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? 10ல் 1 பங்கு இல்லை, அவளுக்கும் கொடுத்துட வேண்டியதுதான். ஆமாம், அது யாருக்கு கொடுக்கணுங்கிறதையும் வேதம் சொல்லுகிறது. அதையும் நம்ம பார்க்கணும்.
வேதம் சொல்லுகிறதைத்தான் சொல்லணுமே தவிர சும்மா கண்டிப்பாக கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு விடக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் கீப்பப் பண்ணணும். கண்டிப்பாக காணிக்கைங்கிறது கொடுக்கணும். அது இவ்வளவு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆண்டவர் ஏவுனார்னா அவளுக்கு சொத்தே கொடுத்துட்டு போகணும். புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.